பயன்கள், அதில் இருக்கின்ற சத்துக்கள பத்தி தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கேரட் நமது வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் குறைவாக அந்த கேரட் போன்ற இந்த காயை நம்ம பயன்படுத்தி இருந்தாலும், இப்பொழுது அதிகமாக அந்த கேரட்டினுடைய பயனை அதிகமாக நம்ம பயன்படுத்தி வருகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் என்னென்ன நன்மைகளை கொண்டு இருக்கிறது? இது பல்வேறு வகையான நன்மைகள் இருப்பதால் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேரட்டில் பல்வேறு வடிவில் நம்ம உணவாக தயாரித்து நம்ம சமைத்து சாப்பிடுகிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கேரட் ஒன்றை மட்டுமே வைத்து நம்ம பல்வேறு வகையான வெரைட்டீஸான சில வகையான உணவு முறைகளாக செய்து அதை நாம் சாப்பிடுகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கேரட்டை வைத்து மட்டுமே கேரட் சூப் நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரி கேரட் சாம்பார் வச்சு சாப்பிடுறோம். கேரட்ல நம்ம கேரட் ரைத்தா வச்சு சாப்பிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல், கேரட் அல்வா இது மாதிரியான சாப்பிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்ல வந்து பஜ்ஜி போடுறது கூட ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கின்றது. அதே மாதிரி கேரட் பக்கோடா கூட இப்போ போட்டு சாப்பிடுறாங்க. இது மாதிரியான ஒரே ஒரு அதாவது இந்த கேரட்டை மட்டுமே வைத்து இத்தனை வகையான உணவு முறைகளை நாம் செய்து அதை நாம் சாப்பிடுகிறோம். அப்ப அந்த அளவுக்கு கேரட்டினுடைய பயன்பாடு மக்களிடையே அதிகமாக இருக்கின்றது. அப்ப அந்த கேரட்ல என்னதான் அப்படி இருக்குது? ஏன் நம்ம கேரட்டை நம்ம பச்சையா கூட கேரட்டை சில பேர் சாப்பிடுறாங்க நீங்க பார்த்திருக்கலாம். அப்புறம் நம்ம இந்த உணவு முறைகளிலும் அந்த கேரட்டை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்ப வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னா கேரட் இல்லாத ஒரு வெஜிடபிள் பிரியாணி இப்ப இல்லை என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு சாம்பார் வச்சாலும் அதுல கேரட் நம்ம கட்டாயம் இடம்பெற்று இருக்கிறது என்பதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த கேரட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னும் அந்த கேரட்டினுடைய பயன்பாட்டை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். அதுதான் மிக முக்கியமாக இன்னைக்கு நம்ம சொல்கின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரட் இதுல 100 கிராம் கேரட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து 88.3 கிராம் அளவு இந்த 100 கிராம் கேரட் அளவுல இருக்கிறது. வாட்டர் தான் அதிகமாக இருக்கிறது. அது அடுத்தபடியாக கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா 9.5 கிராம் இருக்கிறது. அடுத்தபடியாக ஃபைபர் கண்டென்ட் வந்து 2.8 கிராம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இதுல அதற்கு அடுத்தாற்போல் பாத்தீங்கன்னா சால்யபிள் அண்ட் இன்சால்யபிள் ஃபைபர். இந்த ஃபைபர்லயே சால்யபிள் அண்ட் இன்சால்யபிள் ஃபைபர் இந்த 2 வகையான ஃபைபர்ஸ் கண்டென்ட் இருக்கிறது. அதுல அந்த சால்யபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பெக்டின் அது ஒரு முக்கியமாக இருக்கிறது. இந்த பெக்டின் என்ன பண்ணும்னா சுகருடைய டைஜஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணும், குறைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்துல அந்த பிளட் சுகருடைய அளவு ரொம்ப குறைவாக உடனடியாக அந்த ரத்தத்தில் அந்த சர்க்கரையுடைய அளவு ஏறாது. அதனால இந்த நம்ம நல்லா சர்க்கரை நோயாளிகளை இந்த கேரட்டை நாம சாப்பிடலாம். அதுதான் இந்த மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், அதே மாதிரி லிக்னின் அப்படிங்கிற 3 வகையான இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறது. அதாவது கரையக்கூடிய ஃபைபர், கரையாத ஃபைபர் அப்படின்னு தான் இதனுடைய பெயர். இதுல பாத்தீங்கன்னா இன்சால்யூபிள் கரையாத ஃபைபர் பாத்தீங்கன்னா செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், லிக்னின் அப்படிங்கிறது 3 வகையான இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறது. இந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பவுல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சிரமம் இல்லாமல் வெளியேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த இன்சால்யூபிள் ஃபைபர் ஏற்படுது. அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாத அளவுக்கு இது பார்த்துக்கொள்ளும். கான்ஸ்டிபேஷன் என்ற ஒரு மலச்சிக்கல் என்ற பிரச்சனையே இருக்காது இந்த கேரட் சாப்பிடுறவங்களுக்கு. அப்ப தினந்தோறும் நம்ம உணவில் ஏதோ ஒரு வகையில் இந்த கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மலச்சிக்கல் இல்லை என்று சொன்னால் உடலில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படித்தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அதனால கேரட்டை தினந்தோறும் நமது உணவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வேளையில அந்த கேரட்டை நம்ம சமைச்சு சாப்பிடணும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லா இடத்துலயும் சொல்றோம் நம்ம இல்லையா? அப்ப விட்டமின் ஏ அந்த கேரட்டில் இருக்கிறது அதிகமாக. அது வந்து கண்ணுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பொட்டாசியம் அதிக அளவு இருக்கின்றது. வாழைப்பழத்தில் எந்த அளவுக்கு பொட்டாசியம் இருக்கிறதோ அந்த அளவு இந்த கேரட்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரட் அப்படின்னு நீங்க சொன்னாவே என்ன உங்களுக்கு மனதில் நினைவுன்னா ஆரஞ்சு கலர்ல மேல் பக்கம் அந்த பச்சை பசேங்கிற ஒரு இலையோட இருக்கின்ற ஒரு தன்மை தான் நமக்கு கண்களுக்கு புலப்படும். ஆரஞ்சு கலர்ல தான் அந்த கேரட் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆரஞ்சு கலரையும் தாண்டி கேரட்டில் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கேரட்டு, அதே மாதிரி பர்பிள் கலர் கேரட்டு, அதே மாதிரி ரெட் கலர் கேரட்லாம் இருக்குது. பெரிய நிறைய கலர்கள்லாம் இருக்கின்றது. இந்த கலர் வகையான இந்த கலர் நிறைய இருக்கின்ற கேரட் என்ன
விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் அந்த கேரட்டில் நிரம்பி இருக்கின்றன என்றுதான் அதற்கு பொருள்படும். ஒவ்வொரு வகையான அந்த கலர் நிரம்பி இருக்கின்ற பருப்பில்னா ஒரு குறிப்பிட்ட வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கிறது என்று நம்ம நினைச்சுக்கலாம். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல பாருங்க எல்லோ கலர் இருக்கிற கேரட்டில் லியூட்டின் அப்படிங்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரெட் கலர் கேரட் வந்து லைகோபின் அப்படிங்கிற ஒரு பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கின்றது. பர்பிள் அப்படிங்கிறது வந்து ஆந்தோசைனின் பர்பிள் கலர், அதாவது பெரும்பாலும் இந்த பர்பிள் கலர் இருக்குன்னா அந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் அதிகமாக இருக்கும். நிறைய காய்கறிகள் நீங்க பார்த்துருக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற ஆரஞ்சு கேரட், இப்ப நம்ம ஆரஞ்சு தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த கேரட்ல பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இத்தனை வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கின்றது. ஆனால் அந்த குறிப்பிட்ட கலர்ல இருக்கின்ற அந்த கேரட்டில் குறிப்பிட்ட வகையான அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் நமக்கு அந்த கலர் வந்து உணர்த்துகிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, சார் இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அடிக்கடி சொல்றீங்களே, இதுல மட்டும் இல்ல பல்வேறு வகையான ஹெர்பலை பத்தி பேசும்போது சொல்றீங்க, சில நட்ஸ் அண்ட் சீட்ஸை பத்தி பேசுறீங்க. எல்லாத்துலயுமே இந்த பைட்டோ கெமிக்கல்ஸை பத்தியான விஷயங்கள் அதிகமாக வருகிறது. இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு தாவரமும் என்ன பண்ணுது அப்படின்னா, சில வகையான பூச்சிகளில் இருந்தும், அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லப்படுகின்ற வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ் இது மாதிரியான நுண்ணுயிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உடலில் அந்த தாவரத்திலே ஒரு வகையான பொருளை வந்து அது உற்பத்தி செய்யும். அதைத்தான் நாம் வந்து பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அதை தங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக. புரியுதுங்களா? அப்ப அந்த செடி நல்லலைகள் வாழ்வதற்குண்டான வேலையை இந்த பைட்டோ கெமிக்கல் செய்கிறது. அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் இந்த தாவரம் தனக்குத்தானே உற்பத்தி செய்து கொடுக்கிறது. இதுதான் அதனுடைய விஷயம். அந்த பைட்டோ கெமிக்கல்ஸை அப்படியே நாம உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்டாக நமக்கு கிடைக்கிறது. அது அப்படியான ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக நமக்கு கிடைத்து பல நன்மைகளை நமக்கு அது செய்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த கேரட் நம்ம தினந்தோறும் சாப்பிடுகிறோம் இல்லையா? அடிக்கடி நம்ம ஊர்கள் அதிகமா என்ன கேரட் சாப்பிடுறோம்? ஆரஞ்சு கலர் கேரட் தான் சாப்பிடுறோம். பொதுவாகவே கேரட்டில் நிறைந்திருக்கின்ற சத்துக்கள் என்னென்ன, பைட்டோ கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இந்த கேரட்டில் இருக்கின்றது. அந்த 4 வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரானிக் காம்பன்ஸ், இன்னொன்னு பாலியாசிட்டிலின், அதே மாதிரி கரோட்டினாய்ட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட். இது 4 வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது. இது ஒவ்வொன்றுடைய பயனும் தனித்தனியாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்கள் நமக்கு உடலுக்கு கொடுக்கின்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரானிக் காம்பன்ஸ் பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அந்த நோயை வந்து நமது உடலில் வரவிடாமல் தடுப்பதற்குண்டான ஒரு வேலையை இந்த பிரானிக் காம்பன்ஸ் பைட்டோ கெமிக்கலானது செய்கிறது. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா சுகர், ஹார்ட் டிசீஸ், அதே மாதிரி அல்சைமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞாபக மறதி நோய், பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நரம்பு தொடர்பான நோய்கள், இவைகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இந்த பிரானிக் காம்பவுண்ட்ஸுடைய காம்பவுண்ட்ஸாக இருக்கின்ற அந்த பைட்டோ கெமிக்கலானது செய்கிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பாலியாசிட்டிலின்ஸ் அப்படிங்கிற பைட்டோ கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா, சைட்டோடாக்சிக் எஃபெக்ட், அதாவது சைட்டோடாக்சிக் எஃபெக்ட் அப்படின்னா கேன்சர் செல்களை கொல்லுகின்ற, தடுக்கின்ற, அதை அழிக்கின்ற ஒரு தன்மையை இந்த பாலியாசிட்டிலின்ஸ் வந்து செய்கிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பாலியாசிட்டிலின்ஸுக்கு ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட் இருக்குது. ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட் இருக்கிறதின் காரணமாக நமக்கு வந்து ஒருவருக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இந்த பாலியாசிட்டிலின்ஸ் என்ற பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆனது செய்கிறது. ஆகவே இதை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது இந்த நோய்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 4 வகையான கரோட்டினாய்ட்ஸ் இதில் இருக்கின்றன. ஒன்னு ஆல்பா கரோட்டின், ஆல்பா அண்ட் கரோட்டின், பீட்டா கரோட்டின், அதே மாதிரி லியூட்டின் கரோட்டின்ஸ், அதே மாதிரி ஜியோசாந்தின் அப்படிங்கிற கரோட்டினாய்ட்ஸ் வந்து இந்த கேரட்ல அதிகமாக இருக்கின்றது. இதுல ஆல்பா பீட்டா அப்படிங்கிற கரோட்டினாய்ட்ஸ் தான் விட்டமின் ஏவாக மாறுகிறது. புரியுதுங்களா? ஏவாக மாறி இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா மரபணு மாற்றத்தை தடுத்து அது மரபணுவை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது. புரியுதுங்களா?
மரபணுவை வந்து சேதப்படுத்தாமல் அப்படியே செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த விட்டமின் ஏவானது செய்கிறது. அப்புறம் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துகிறது. ஸ்கின்னுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஸ்கின்னுக்கு புரியுதுங்களா? அடுத்தபடியாக கண்களுக்கு ஒரு கண்களுக்கு நல்ல பார்வை திறனை அதிகப்படுத்துகிறது இந்த விட்டமின் ஏ. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா லூட்டின் அண்ட் ஜியோசாந்தின் என்கின்ற இந்த கரோட்டினாய்ட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, கண்கள்ல அந்த ரெட்டினல் பேரியர் தாண்டி, அதாவது கண்களுக்குள்ளே சென்று அந்த மேக்குலர் ரீஜன் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன்ல போய் அங்க இருக்கும் இந்த இந்த லியூட்டின் அண்ட் ஜியோசாந்தின் என்கின்ற இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். அந்த கரோட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்களுக்கு அந்த ப்ளூ லைட்னு அப்படிங்கிற தன்மை இருக்கு இல்லைங்களா, ப்ளூ லைட்ல இருந்து அந்த ஏற்படுகின்ற தீமையை கண்களுக்கு படாமல் அதை பாதுகாக்கும். புரியுதுங்களா? அப்ப ப்ளூ லைட்டினால் வருகின்ற தீமையை தடுக்கும். கண்களுக்கு நன்மை செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது எது ஒன்றும் கிடையாது, அது விட்டமின் சியை தான் நம்ம வந்து அஸ்கார்பிக் ஆசிட் நம்ம சொல்றோம். அது என்ன பண்ணுன்னா இந்த அஸ்கார்பிக் ஆசிட் இந்த விட்டமின் சி கொலேஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். அது கொலேஜன் உற்பத்தி எப்பயுமே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். அதுக்காக ஸ்கின்னுடைய பாதுகாப்பை அது வந்து உறுதி செய்கிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து இதை பைல் ஆசிட்டா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த விட்டமின் சிக்கு இருக்கின்றது. அதனால உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ராலுடைய லெவலையும் பிளட்ல குறைக்கின்ற ஒரு தன்மையை இந்த விட்டமின் சி ஆனது ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உடலில் இருக்கின்ற எக்ஸ்ட்ரா இருக்கின்ற அந்த அயனை, இப்ப சப்போஸ் சில வகையான உணவுகள் நம்ம சாப்பிடலாம், சில வகையான அயன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே சென்று விடும். புரியுதுங்களா? அப்ப எதுக்கும் உடம்புக்கு போய் அப்சர்வ் ஆகாம உடலை வெளியே செல்லுகின்ற ஒரு தன்மையை தாமதப்படுத்தி இந்த விட்டமின் சி அயனை மீண்டும் அப்சர்வ் செய்கின்ற ஒரு வேலையை இந்த விட்டமின் சி ஆனது செய்கிறது. அப்ப அயனுடைய கண்டென்ட் வந்து உடம்பில் ஏறுகின்ற அதிகரிக்கின்ற ஒரு தன்மை உருவாக, இதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஆர்பிசி கவுண்ட் இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகின்ற ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இத்தனை நன்மைகள் நமது கேரட்டுக்கு இருக்கின்றது. இன்னும் சில பேருக்கு என்னன்னா இந்த கேரட்டை சில பேர் பச்சையெல்லாம் சாப்பிடுவாங்க, சில பேர் சமைச்சு தான் குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்ப பச்சையா சாப்பிட்றதுல அதிகமான சத்து கிடைக்கிறதா அல்லது குக் பண்ணி சாப்பிடுவதனால அதிக சத்து கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ரெண்டுலையுமே நல்ல நன்மைகள் இருக்கின்றன, ரெண்டுலையுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு வாரத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 4 நாளைக்கு நம்ம சாப்பிடணும்னு வச்சுங்க கேரட்டு. ஒரு 2 நாளைக்கு பச்சையா நம்ம சாப்பிட்டு, அதாவது வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்டு வெஜிடபிள் ரைத்தா, அதாவது கேரட் ரைத்தா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சு நம்ம ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்றது. அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு சாம்பாரோ இல்லை பொரியலோ இல்லை வேற ஏதாவது அல்வாவோ இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடணும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த கேரட்டினுடைய முழுமையான சத்துக்களை நம்ம முழுவதுமாக பெறக்கூடிய வாய்ப்பு இப்படி செய்வதால் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் நம்ம அதை பச்சையாக சாப்பிட்டாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது, சமைத்து சாப்பிட்டாலும் அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறது. ஆனால் பயன்களும் இருக்கிறது, ரெண்டுலையுமே பயன்களும் இருக்கிறது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப நம்ம ரெண்டாக பிரித்து இது 2 நாள் அது 2 நாள் அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப ரெண்டிலும் இருக்கின்ற அந்த 2 முறைகளிலுமே நாம சாப்பிடுகின்ற தன்மையினால் உங்களுக்கு அந்த கேரட்டில் இருக்கின்ற முழுமையான சத்தை நாம பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுகிறது. அப்ப அதுல இருக்கின்ற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்ப்போம். இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேரட்டை நம்ம பச்சையாக சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம அந்த கான்ஸ்டிபேஷன் தடுக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது முழுமையாக கிடைத்துவிடும். அடுத்தபடியாக அந்த பைட்டோகெமிக்கல்ஸான பினாலிக் காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி பாலிஎஸ்டிலின், அப்புறம் அஸ்கார்பிக் ஆசிட், இந்த வகையான அந்த பைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாமே முழுமையாக கிடைத்துவிடும். பச்சையாக சாப்பிட்டா தான் அது முழுமையாக கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கின்றது. அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த சர்க்கரையை அதிகப்படுத்தாத ஒரு தன்மை இதுக்கு இருக்கிறது. அதனால லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருப்பதனால் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு கூடாமல் இது பார்த்துக்கொள்ளும். புரியுதுங்களா? உடனே அது வந்து சர்க்கரையுடைய அளவு வந்து ஏறாது. இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். சிலது பாத்தீங்கன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக ரத்தத்தின் சர்க்கரையுடைய அளவு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் செய்யும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லோவா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவு உடனடியாக ஏறாமல் கட்டுப்பாடோடு இருக்கின்ற ஒரு தன்மையை இந்த பச்சையாக சாப்பிடும் பொழுது இந்த கேரட் அதுக்கு கொடுக்கிறது.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பச்சையாக சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கரோட்டினாய்ட்ஸ் அவ்வளவாக ஆ இதுல கிடைக்காது. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆனது அதிகமா அந்த சத்துக்களை நம்ம பெற முடியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சையா சாப்பிடும் பொழுது எவ்வளவுதான் நம்ம வாஷ் பண்ணாலுமே அதுல சில சில விஷயங்கள் இருக்கும். அதாவது பெஸ்டிசைட் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதே மாரி ஃபெர்டிலைசர், யூரியா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விவசாயம் செய்யும் பொழுது தெளிப்பார்கள். அப்ப அந்த கெமிக்கல் எல்லாம் அது மேல படிந்து காணப்படும். படிந்து காணப்படும் நீங்க என்னதான் கழுவிட்டு சாப்பிட்டாலும் அதுல இருக்கின்ற அந்த ரசாயன பிரச்சனைகள் எல்லாம் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். ஆகவே அதை நம்ம தவிர்ப்பதற்காக நம்ம சமைத்து சாப்பிடலாம். ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் மினிமமான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா மினிமல் பிரச்சனை தான் அப்படின்னா நம்ம சொன்னாலும் அதை நம்ம சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்ப சமைத்து சாப்பிடும்போது அந்த பாதிப்புகள் இருக்காது. இப்ப இந்த விஷயத்துல பச்சையாக சாப்பிடும்போது அந்த பாதிப்புகள் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கேரட்டை குக் செய்து சாப்பிடும் பொழுது சமையல் செய்து சாப்பிடும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் நான் சொன்னீங்களா அது முழுவதுமாக சமைத்து சாப்பிடும் பொழுது கிடைக்கும். அடுத்தபடியாக விட்டமின் ஏ வந்து இதுல இருக்குது. அந்த விட்டமின் ஏ வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அப்ப அதை கொஞ்சம் கேரட்டை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம சமையல் செய்து நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த அந்த சத்துக்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அப்சர்வுக்கு அதிகரிக்கும். புரியுதுங்களா? அதாவது அந்த விட்டமின் ஏங்கிறது ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அதனால கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கொஞ்சம் தான் பொரியல் வந்து தாளிச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்து சாப்பிடும் பொழுது இதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து அதிகரிக்கும். அதுதான் விஷயம். அடுத்தபடியாக அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் அதே மாதிரி அந்த மற்ற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் என்னன்னா அந்த பிரானிக் காம்பவுண்ட்ஸ் அதே மாதிரி பாலியஸ்டிலின் அஸ்கார்பிக் ஆசிட் போன்ற அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இதுல முழுவதுமாக கிடைக்காது சமைத்து சாப்பிடும் பொழுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் சமைத்து சாப்பிடும்போது அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுனா உங்களுக்கு சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சமைத்து சாப்பிடும் பொழுது இந்த கேரட்டில் ஏற்படுகிறது. அப்ப சுகருடைய அளவும் அதிகமாக ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறது. ஆகவே இதை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப அவிச்சு சமையல் செய்து சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீம்ல வச்சு சாப்பிடலாம் அல்லது ப்ரெஷர் குக்கர்ல வச்சு சாப்பிடலாம் அல்லது வந்து மைக்ரோ ஓவன் வச்சு இதை நம்ம சாப்பிடலாம். சரி சார் நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்க. சமைக்காம பச்சையா சாப்பிட்டாலும் பிரச்சனை இருக்குது. அதுலயும் பிரச்சனை இருக்குது. அது நல்லது இருக்குது. இதுலயும் பிரச்சனை இருக்குது நல்லது. அது எப்படிதான் சார் இதை சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல தோன்றும். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அப்ப அடிக்கடி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த நன்றாக வாஷ் செய்துட்டு கழுவிட்டு பச்சையாக அப்படியே மென்று சாப்பிடலாம். ஏன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் அப்படியே பச்சையாவே அந்த கேரட்டை சாப்பிடுற தன்மையெல்லாம் பார்க்கலாம். அல்லது அதாவது வெஜிடபிள் ரைத்தா அதாவது கேரட் ரைத்தா போட்டு சாப்பிடலாம். அதாவது கேரட் சாலட் அதாவது வெஜிடபிள் சாலட் போட்டு சாப்பிட முடியும் அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரியான சாப்பிடலாம். இல்லை பச்சையா கூட சாப்பிடலாம். பீஸா நறுக்கி சாப்பிடலாம். இந்த மாதிரியே சாப்பிடும் பொழுது அப்ப அந்த முழுமையான சத்துக்களை நம்ம பெறலாம். அடுத்த நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இது ஒரு நாள் அது ஒரு நாள் மாறி மாறி அப்படி சாப்பிடும் பொழுது சமைத்து ஒரு நாள் சமைக்காமல் ஒரு நாள் அது மாதிரி மாறி மாறி சாப்பிடும் பொழுது வாரத்தில் ஒரு 4 நாட்கள் இப்படி சாப்பிடும் பொழுது அந்த கேரட்டில் இருக்கின்ற முழுமையான சத்துக்களை நம்ம உடனடியாக பெறலாம். புரியுதுங்களா? அப்ப அதனுடைய தன்மைகள் மாறாமல் அதனுடைய சத்துக்கள் மாறாமல் நமக்கு உடலுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை அதை கொடுக்கிறது. ஆகவே அதை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த வகையான விஷயங்களை நம்ம அதை பெறலாம். ஆகவே கேரட்டை நாங்க சமைத்தும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய முழு பயனையும் நம்ம பெற முடியும். அதனால நீங்க அந்த மாதிரி 2 வகைகளிலுமே நீங்க சாப்பிட்டு அதனுடைய சத்துக்களை நாம் பெறலாம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் ஒரு கால் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? ஆ. ம். ம். சரிங்க. ம். சரி. அப்படியா?
ஆ திருச்சியிலேருந்து பேசுறீங்க. சரிங்க, சரி. ம். அதான், அதான், அதான். ஆ, 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 ஆ. சரி. அப்படியா? சரிங்க, சரி. ம், ம். ஆஹா. சரி, சரிங்க. இப்ப பின்பகுதியில அந்த கால் பூரா வலிக்குதா இருக்குதுங்களா? நரம்பு இழுத்து பிடிக்கிற மாரி இருக்கு. சரி. அப்படியா? ஆ. அ. ம். சரிங்க. சரி. இல்ல அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் குறைபாடு இது மாரி கூட இருக்கும். ஏன்னா பின்பகுதி தானே உங்களுக்கு அந்த பிரச்சனை. ஒரு கால்ல மட்டும் தானே இருக்குன்னு சொல்றீங்க. 2 கால்லயும் இருக்கா? சரி ரைட்டு. ஆ. ஏஜ் எவ்வளோ ஆச்சுங்க? 47ஆ? சரி ரைட்டு. சரி. சரி நான் சில மருந்தெல்லாம் சொல்றேன். சில உணவுகள்லாம் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. மருந்துகள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இடையில ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு இதெல்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. ஆமா. கண்டிப்பா. அதே மாரி ஆ ஆமாங்க. ஆமா, ஆமா. ஆ, ஆ, ஆமா. கண்டிப்பா. ம், ம். சரி. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி இந்த கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்ஸு, எண்ணெய் பலகாரங்கள், ரெடிமேட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், பேக்கரி செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், புளிப்பான உணவுகள் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி அசைவ உணவுகள்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டு கறி, காடை, கௌதாரி இத மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே, அந்த பிடிப்பு கொஞ்சம் சரியாயிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய சூப்பு வகைகள் நெறைய சாப்பிடுங்க. வெஜிடபிள் சூப்பா இருக்கட்டும், அல்லது ஆட்டுக்கால் சூப்பா இருந்தாலும் சரி. அடிக்கடி அந்த சூப் வந்து அதிகமா எடுத்துக்கங்க. ஏன்னா ஏஜ் ஆக ஆக சில வகையான டெஃபிஷியன்சிலாம் உடம்புல வரும். அந்த டெஃபிஷியன்சி வரதுனால உங்களுக்கு இந்த மாரி நரம்பு வலிகள், இழுத்து பிடிக்கிற மாரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால அந்த டெஃபிஷியன்சி குறைப்பதற்கு நம்ம அந்த நியூட்ரியன்ஸ் நிறைந்த அந்த உணவுகள எடுக்கிறோம். அதுக்கு சரியான ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பு தான். வெஜிடபிள் சூப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஆட்டுக்கால் சூப்பா இருந்தாலும் சரி, இத நெறைய சாப்பிடுங்க. இத சாப்பிட்டுட்டு, அதே மாரி நான் சொன்ன உணவுப் பொருள்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, மற்ற உணவுகள அதிகமாக எடுத்துக்கொண்டு வாங்க. அப்புறம் நான் சில மருந்துகளை சொல்றேன். அத நோட் பண்ணிக்கங்க. அந்த மருந்துகள் எல்லா சித்த மருந்து கடையிலயும் கிடைக்கும். அந்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமுக்குரா சூரணம், அயகாந்த செந்தூரம். இது காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூனு 2யும் கலந்துட்டு ஆமா, ஆமா. தேன்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா. அதே மாரி பிரம்மானந்த பைரவ மாத்திரை. இது காலையில ஒரு மாத்திரை, இரவு வேளையில ஒரு மாத்திரை. ஆமா. கடுக்காய் சூரணம். காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, ஆமா, ஆமா. வாதமுட்டி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்த லேசா சூடு பண்ணிட்டு, அந்த பின்பகுதியில 2 கால்லயுமே அப்ளை பண்ணி விடுங்க. நைட்ல லேசா சூடு பண்ணிட்டு. அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க. காலையில எந்திரிச்சுட்டு குளிச்சுடுங்க சுடு தண்ணீல. அதாவது குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணியா தான் பயன்படுத்தணுங்க. ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. ம். சரிங்க. ஆ. சரி, சரி. இதே ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்க. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்காரு. அவர்ட்டயும் பேசி நான் பேசுறேன். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஆ? ஓஹோ! சரி. கும்பகோணமா? சரிங்க. ஆ. அப்படியா? சரி. ஆ. சரிங்க, சரி. அதான், அதான், அதான். ஆ. ம். ம். அதான், அதான். ம். ம். அதான், அதான். ஆ. 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 ம். சரி, சரி. ஆ. அப்படியா? ஆஹா. ஆ.
ஆஹா. சரிங்க, சரி. அதான், அதான். சரி. ஆ. அதான், அதான். உடம்பு ஃபுல்லா அரிப்பா இருக்கு. சரிங்க. அதாவது சில உணவுகள்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. அதே மாரி மருந்துகளையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. இத கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு வாங்க. உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கம்பு, சோளம், கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, தட்டப்பயிறு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி அந்த பேக்கரி செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், ரெடிமேட் உணவுகள், பேக்கில் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள், பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகள்ல மேக்ஸிமம் எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, வெள்ளாட்டு கறி, காடைக்கவுரு இத மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சாப்பிட வேண்டாம். புரியுதுங்களா? ஆமா. மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆமா. கண்டிப்பா. மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிப்பட்டை சூரணம். ஆமா, ஆமா. கந்தக புஷ்பம். இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில 1 ஸ்பூன், இரவில 1 ஸ்பூன் பால்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் சிவனார் வேம்பு சூரணம். காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூனு சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. ஆ தாண்டிக்காய் சூரணம். காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூனு சுடுதண்ணில கலந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உங்க ஆ ஆமா, ஆமா. அருகன் தைலம். அந்த தைலத்த வாங்கிட்டு உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நைட்ல, காலையில எந்திரிச்ச உடனே ஹெர்பல் பாத் பவுடர்ன்னு ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடர் போட்டு குளிச்சுட்டு வாங்க. இது வந்து தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே, அந்த அரிப்பு வந்து படிப்படியா குறைஞ்சிரும். ஆமா. இந்த உணவு பொருள் வந்து கரெக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே, அந்த உணவு பொருள்ல இருக்கின்ற அந்த தன்மை வந்து அரிப்பு குறைச்சிரும். அப்புறம் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும் பொழுது, மேற்கொண்டு அந்த அரிப்பு வராம உங்களுக்கு தடுத்துரும். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, ஆ. சரி. ம், ம். அதான், அதான், அதான். சரிங்க. ஆ. அதான், அதான், அதான். சரி. கண்டிப்பா. சரி, சரி. ஓகே. இதே ஏதோ சந்தேகம் வந்தா ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்று தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை உடனடியாக உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெறுவதற்கு உங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். ஏனெனில் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளி பார்க்கும் பொழுது உங்களுடைய மருத்துவ அறிவு மேம்படும். அப்ப உடனடியாக உங்களுக்கு ஏதாவது குடியினங்கள் தோன்றினால் மருத்துவரை உடனடியாக அணுகி உங்களுடைய நோய்களை ஆரம்ப நிலையிலே குணப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த காணொளியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.